அவன் பேசின கண்டென்ட்ட கூட விடுங்க, அவன் பேசின அந்த இது இருக்குல்ல மாடுலேஷன், மணிகண்டன் ஒருத்தர் இருக்கான்டா, டமாக்கண்டா, திமுக ஒரு வெற்றி கொண்டு இங்க மணிகண்டன் ஒருத்தர் இருக்கான்டா, பாஜகவுக்கு ஓட்டு போடலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன்டா. இங்க பாருங்க, நான் வந்து கயிறோட வச்சிருக்கேன், கயிறு ரெடியா இருக்கு, ஜந்து எப்ப வரும் அதுதான் நம்ம கேள்வி. தெய்வ குழந்தை பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா அப்படிங்கிற மாதிரி விஸ்வகுரு நரேந்திர மோடி வந்து 8 முறை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சோம், பாரத் மாதா கி சொல்லியும் பருப்பு வேகல. உத்தரப்பிரதேசத்துல கிடைச்ச அடி நரேந்திர மோடி வாழாக்கல ஜெய் ஸ்ரீராம் கத்துனானுங்க எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும். எங்க போனாலும் மோடி சொல்லுவாரு ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி. ஆனா அயோத்தி ராமர் கோயில் இருக்கிற தொகுதியிலேயே அடி. உடனே கண்டென்ட்ட மாத்திக்கிட்டானுங்க. அங்க நீங்க தோத்துட்டீங்க, என்னதோ ஜெய் ஜெகநாத், அவ்வளவுதான். பச்சை வந்தியை விட கேவலமானவனுங்க. நேத்து டெல்லியில நடந்த அந்த கூட்டத்துல நரேந்திர மோடி வந்து இளவு வீட்டுக்கு வந்த மாதிரி வந்தாப்புல. அந்த ராமரே பாஜக அயோத்தியில கைவிட்டாலும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ராமசாமி தமிழ்நாட்டை கைவிடலன்னு நான் பாக்குறேன். புஜத்தை தூக்கி சொன்னீங்களே நாமெல்லாம் சத்திரியர்கள், இப்படி சொன்ன ஐயாவுக்கு இந்த தர்மபுரி தோல்வி இது ஐயாவுக்கு கிடைச்ச வெற்றி. இதுல அன்புமணி சொன்னாரு, நான் பானையை உடைக்கத்தான் வந்திருக்கேன். வெக்கமா இல்ல உனக்கு? விசிகா இன்னைக்கு வந்து மாநில கட்சிங்கிற ஒரு அந்தஸ்து வாங்கிருச்சு, அந்தஸ்துக்கு வந்துருச்சு. அந்த அந்தஸ்தை இழந்து நீ எல்லாம் பல வருஷமாச்சு அன்புமணி, பல வருஷமாச்சு. ஏதோ அந்த பாஜக கூட கூட்டணியில் இருந்ததுனாலதான் உனக்கு இந்த மாம்பழங்கிற சின்னமே கிடைச்சிச்சு. அதை நீ முதல்ல மறந்துடாத. நீ பானையை உடைக்கிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல உன் மாங்கொட்டையை முதல்ல காப்பாத்துற வழியை பெறதா கொட்டையை பிடிக்கிட்டாங்களே. டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் நேற்று வெளியாகி உள்ளது. இதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40ற்கு 40 தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே உரையாடுவதற்காக சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். பாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் பிரதர். பாஜக தமிழ்நாட்டில் வந்து கணிசமான இடங்களை கைப்பற்றும். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பே 6 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளிலையும் 1லிருந்து 3 இடங்களை பாஜக கைப்பற்றும் அப்படின்னாங்க. 18% மேல் பாஜக வாக்கு வாங்கும் அப்படின்னு ஊடகங்கள் சொன்னாங்க. இப்படிப்பட்ட சூழலில் பாஜக 40ற்கு 40 இடங்கள்லயும் தோத்து இருக்குது. அதனுடைய வாக்கு சதவீதமும் 11%. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி அப்படின்றது ஒரு 11% உள்ளதான் வந்து வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க. அதில் பாஜக மட்டும் போட்டியிட்ட தொகுதிகள், நேரடியா பாஜக வேட்பாளர்கள், பாஜக சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் இருக்கிறாங்க, பாஜக வேட்பாளர்களவும் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அப்படியே அவங்க போட்டியிட்ட 19 தொகுதிகள், அவங்க அதனுடைய வாக்கு பர்சன்டேஜ் வந்து 9% அப்படின்ற தகவல் சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழலில் பாஜக தமிழ்நாட்டில் 40ற்கு 40 தோத்து இருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவரும் வந்து தோல்வியை தழுவி இருக்கிறார். இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஒரு துளி இடம் கூட கிடையாது அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த ராமரே பாஜக அயோத்தியில கைவிட்டாலும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ராமசாமி தமிழ்நாட்டை கைவிடலன்னு நான் பாக்குறேன். நான் சொல்றது கொள்கை அடிப்படையில சொல்றேன். அடுத்தது, இந்த அண்ணாமலை கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசினாரு. இந்த வாக்குக்கு நீங்க திமுக அமைச்சர்களை இங்க வந்து கோயம்புத்தூர்ல கேம்ப் போட சொல்லுங்க, முதலமைச்சரை வந்து கேம்ப் போட சொல்லுங்க. இந்த கோயம்புத்தூர்ல பாஜக தான் ஜெயிக்க போகுது. முதல் வெற்றியை கோயம்புத்தூர்ல இருந்து துவங்க போகுது. 39 தொகுதியிலையும் பாஜக ஜெயிக்க போகுது. 25% மேல நாங்க வந்து வாக்கு வாங்க போறோம். நான் மீடியாவில சொல்றேங்க, சுத்தி கேமரா இருக்குங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, நான் எங்கேயும் போறது இல்லைங்க. இதெல்லாம் அந்த அண்ணாமலை பேசினது. இதெல்லாம் தாண்டி தெய்வ குழந்தை பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா அப்படிங்கிற மாதிரி விஸ்வகுரு நரேந்திர மோடி வந்து 8 முறை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சோம், பாரத் மாதா கி சொல்லியும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லியும் பருப்பு வேகல, ஒரு சீட்டு கூட பாஜக ஜெயிக்கல.
அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்தது அண்ணாமலை சொன்னாரு, ஜூன் 4ஆம் தேதி வாங்க, நீங்க வாங்க பேசுவோம். நான் எங்கேயும் போக போறது இல்ல, நீங்க எங்கேயும் போக போறது இல்ல. ஜூன் 4ஆம் தேதி வாங்க பார்ப்போம். கோயம்புத்தூர்ல திராவிட கட்சிகள் வந்து டெபாசிட் கூட வாங்காது. டவுசரே கிழிச்சு விட்டாங்க, டவுசரே கிழிச்சு விட்டாங்க. அடுத்தது தென் தமிழகத்துல ஒரு தொகுதியில கூட திராவிட கட்சிகள் ஜெயிக்காது. அடுத்தது பாஜகவுடைய வெற்றி வந்து தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பம். பேச்சாடா பேசினடி. ஆனா பிரதர், இவ்வளவு பேச்சுக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. அதுவும் சாதாரணமா கொடுக்கல. இங்க தமிழ்நாட்டுல சாதியவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இடமே கிடையாதுன்னு விளக்கமாத்தால அடிச்சு துரத்திருக்காங்க. அப்படிதான் நான் பார்ப்பேன். பாஜக பாமகவினுடைய மாபெரும் வீழ்ச்சிய நம்ம தமிழ்நாட்டின் மண்ணினுடைய வெற்றியா நான் பார்க்கிறேன். சாதியவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இங்க வந்து இடம் இல்லை அப்படின்னு மீண்டும் ஒரு முறை சம்மட்டியால அடிச்சு துரத்தினதா நான் பாக்குறேன். அப்படி பாக்குறதுனால மோடி எடுத்துக்கோங்க, எத்தனை முறை வந்தாரு அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு, மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு, ஹெலிகாப்டர்ல போறது என்ன, பிளைட்ல போறது என்ன, தியானம் வேற பண்ணாரு இங்க வந்து 3 நாள் விவேகானந்தர் இடத்துல. பிரோஜனமே இல்லை. ஏன்னா தமிழ்நாடுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்கு. இங்க நம்ம ஸ்டேட்டுக்கும் மற்றவங்களுக்கும் மாபெரும் வேறுபாடுகள் இருக்கு. அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்திலேயே 45 இடங்களை வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்குது. அங்கேயே வந்து ஒரு பாஜகவிற்கு ஒரு அடி விழுந்திருக்குது. பாஜக 400 பார் அப்படின்னு சொன்னாங்க. 400 இடங்களை என்டிஏ கூட்டணி எடுக்கும்னாங்க. ஆனா அதுல பாஜக 300க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாஜக 240 இடங்களை தான் வந்து பெற்று இருக்குது. ஆட்சி அமைப்பதற்கு போதுமான இடம், தனிப்பெரும்பான்மை பாஜக கிட்ட இல்ல. பாஜக கூட்டணி கட்சிகள் சேர்ந்தால்தான் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற நிலைமை இருக்குது. பிரதமர் மோடியும் வர்ற 8ஆம் தேதி மாலை அவர் வந்து பதவியேற்க இருக்கார் அப்படின்ற தகவல்களும் வெளியாயிட்டு இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? யூபியில வந்து பெரிய அடிங்கிறத விட இவனுங்க வந்து நாங்கெல்லாம் ராமரின் பிள்ளைகள், இது ராமர் மண்ணு, ராமரை காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு மாபெரும் கலவரம் செஞ்சு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த அஜெண்டாவை வச்சுதான் பாஜகங்கிற கட்சியை ஸ்டெப்பா படிப்படியா வளர்ந்துச்சு. நான் அதாவது என்னைய போல பல சங்கிகளை வந்து இப்ப எல்லாம் முன்னாடி சொல்றேன், என்னைய போல பல சங்கிகள், அதாவது என்னைய போல பல சங்கிகள் உருவாக்கப்பட்டதற்கு மாபெரும் காரணமா இருந்தது வந்து எது அப்படின்னா ராமர் கோயில், ராமருங்கிற அந்த ஒரு பேரு, அந்த ஒரு பில்டப். அந்த அயோத்தியில அந்த ராமர் கோயில் இருக்கிற தொகுதியிலேயே பாஜக தோன்றுச்சுங்க. 53,000 சில்லற வாக்குகள் வித்தியாசத்து 53,000 சில்லற வாக்குகள் வித்தியாசத்துல சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த அவதேஷ் பிரசாத் அப்படிங்கிற ஒரு பாஜகவை தோற்கடிச்சிருக்காரு. இதுல இன்னொன்னு சொல்றேன் பிரதர், அங்க கிடைச்ச தோல்வி அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல கிடைச்ச அடி நரேந்திர மோடி வாழாக்களை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்துனானுங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க போனாலும் மோடி சொல்லுவாரு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி. ஆனா அயோத்தி ராமர் கோயில் இருக்கிற தொகுதியிலேயே அடி, அந்த கோவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசிலேயே அடி. உடனே கண்டென்ட்ட மாத்திக்கிட்டானுங்க. எங்க பச்சோந்தியோட கேவலமானவனுங்க. இப்ப ஜெய் ஸ்ரீராம் போய் நேத்து டெல்லியில நடந்த அந்த கூட்டத்துல நரேந்திர மோடி வந்து இளவு வீட்டுக்கு வந்த மாதிரி வந்தாப்புல. நீங்க பாத்திருப்பீங்க. மூஞ்சிலாம் இருக்கமா, என்னடா அது, ஐயோ என்ன பண்ண போறோமோ தெரியலையே, கூட்டணியில வச்சு ஆட்சி அமைச்சாக்க நம்மளே டார்ச்சர் பண்ணிடுவானுங்களே, சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் சும்மா விட மாட்டானுங்களே, வழக்கமா நம்ம தான் மத்த எல்லா கட்சிக்காரனையும் டார்ச்சர் பண்ணிருக்கோம், நம்ம எப்படி ஓட்ட போறோம் தெரியல, நம்மளை நொங்க எடுத்துருவானுங்க. அப்படி ஒரு மாபெரும் இருக்க மூஞ்சில வந்தாரு. வாரணாசியிலேயே ரொம்ப டஃப் கொடுத்துதான் ஜெயிச்சிருக்காரு. அண்ணன் சொல்ல போனா 2வது 3வது சுற்றுல எல்லாம் நரேந்திர மோடி பின்னடைவு வேற. வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல. ஏங்க ஒரு சாதாரண வேட்பாளர் வந்து 2-3 சுற்றுல வந்துங்க பின்னடைவு போலாங்க. இவரு தெய்வ குழந்தைங்க இவரு. ஏங்க இவருக்கு மேல இருந்து ஷாட் அந்த அம்பாலே வந்து ஞானப்பழம் கொடுத்த தெய்வ குழந்தை ஒரு விஸ்வகுரு. ஆனா இவருக்கே பின்னடைவுங்கிறது தான் ஒரு வந்து ஒரு பெரிய வருத்தமான செய்தி. அவரு நேற்று பேசுறாரு அந்த கூட்டத்துல, ஜெய் ஸ்ரீராம் சொல்லல, ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் பாரத் மாதா கி. அட பாவிகளா,
யூபியில வந்து ராமரை வச்சு நீங்க அரசியல் பண்ணி ஜெயிக்கிற வரைக்கும் ஜெய் ஸ்ரீராம் தேவைப்பட்டுச்சு. அங்க நீங்க தோத்துட்டீங்க, என்னதோ ஜெய் ஜெகநாத், அவ்வளவுதான். பச்சை வந்தியை விட கேவலமானவனுங்க இவனுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது நரேந்திர மோடி ஒடிசாவில ஜெயிச்சதுனால அந்த பூரி ஜெகநாதரை வந்து குறிப்பிட்டு ஜெய் ஜெகநாத் அப்படின்னு அவரு சொல்லி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதான் தலைவா, யூபியில புடுங்கிருச்சு. சோ ஜெய் ஸ்ரீராம் அவுட்டு. அதாவது ஜெய் ஸ்ரீராம் வந்து தலைவா அவுட்டு. ஒடிசாவில ஜெயிச்சிருச்சு. அதனால ஜெய் ஜெகநாத் இனிமே பாஜகவினுடைய கோட்பாடா இருக்கும், பாஜகவினுடைய அஜெண்டாவா இருக்கும். இதெல்லாம் தாண்டி நரேந்திர மோடியினுடைய இந்து முஸ்லிம் பிளவுவாத அரசியல் எடுபடல. நரேந்திர மோடியுடைய தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில எடுபடல. நரேந்திர மோடியினுடைய உத்தரவாதம் ஃபெயில்ட் ஆயிருச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அடுத்ததாக பாஜக ஆதரவாளர் பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் கட்டாயம் வந்து அண்ணாமலை வந்து ஜெயிப்பாரு, 39 தொகுதியிலும் மோடி நிற்கிறார், அண்ணாமலை நிற்கிறார் அப்படின்னு வேலை செய்யுங்க, கட்டாயம் 39 தொகுதியிலையும் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆனா இன்னைக்கு தோல்வியை தழுவி இருக்குது. அப்படி ஜெயிக்கலன்னா, அப்படி அண்ணாமலை ஜெயிக்கலன்னா நான் வந்து தற்கொலை பண்ணிக்குவேன், சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாரு. அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு தோத்துருக்க என்னங்க அவரு மோருன்னுகிட்டு அவனுக்கு எல்லாம் என்ன மரியாதை கிடைக்குது? யாரு இந்த அக்ரகாரத்து நாய் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு, அக்ரகாரத்து சந்து அவன் தானே. அது என்ன ஏங்க, அவன் பேசின கண்டென்ட்ட கூட விடுங்க, அவன் பேசின அந்த இது இருக்குல்ல மாடுலேஷன், திமுக ஒரு வெற்றி கொண்டு இங்க மணிகண்டன் ஒருத்தர் இருக்காண்டா, பாஜக ஓட்டு போடலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன்டா அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம்ல. அதை மட்டுமாக சொன்னா இந்த 39 தொகுதியிலையும் நிக்கிறது அண்ணாமலை, நிக்கிறது நரேந்திர மோடின்னு நினைச்சுக்கீங்க. ஓட்டு போடணும், ஓட்டு மட்டும் போடலன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன்னா. இங்க பாருங்க, நான் வந்து கயிறோட வச்சிருக்கேன், கயிறு ரெடியா இருக்கு, கயிறு ரெடியா இருக்கு. ஜந்து எப்போ வரும் அதுதான் நம்ம கேள்வி. ஜந்து சொன்ன வாக்க காப்பாத்துமா, சொன்ன மாதிரி செய்யுமா அப்படிங்கிறது நம்ம கேள்வி. ஏன் அப்ப 39 இடத்துலயும் அண்ணாமலை தான் நிக்கிறாரு, 39 இடத்துலயும் மோடி தான் நிக்கிறாரு, ஓட்டு போடுங்கன்னா இப்ப மக்கள் வந்து மோடியும் வேணாம், அந்த அண்ணாமலையும் எங்க தமிழ்நாட்டுக்கு வேணாம் தானே சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படித்தானே? இந்த அண்ணாமலை வந்து இங்க வந்தா ஏன் மக்கள்ங்கிறது, கர்நாடகா போனா ப்ரௌடு கன்னடிகாங்கிறது. ஏங்க அண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலை வந்து தமிழர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறது, கேவலப்படுத்துறது, தமிழனை கேவலப்படுத்துறது, அங்க இருக்கக்கூடிய நகைகள் இது சொத்துக்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்றது. இதெல்லாம் தாண்டி அண்ணாமலையை வந்து ஒரு வந்து சாதிக்குள்ளேயோ ஒரு மதத்துக்குள்ளேயோ ஒரு இனத்துக்குள்ளேயோ அடைக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு எந்த விதமான நிறமும் கிடையாதுன்னு சொல்ல வரேன் நான். ஏங்க காங்கிரஸ் ஆட்சி அமைச்சா நாளைக்கே ராகுல் காந்தியை பார்த்து ஜெய் ராகுல்ஜின்னு சொல்லிட்டு கட்சியில அண்ணாமலை சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அண்ணாமலை. நிலைப்பாடு இல்லாத ஒரு மனிதன் அண்ணாமலை, நிலைப்பாடு இல்லாத ஒரு மனிதன் அண்ணாமலை. இப்ப வந்து மேல வந்து என்னடா நீ என்னமோ பயங்கரமான குரலித்தெல்லாம் காமிச்ச, உன் பேச்ச நம்பிட்டு இருந்தா ஒண்ணுமே இல்லாம கட்சியே முடிச்சு விட்டு வச்சிருக்கியாடா, பத்தி எல்லாமே அவுட்டு போயிரு. நயினார் நாகேந்திர ஜெயிப்பாருன்னாங்க, தலைவன் 2வது சுற்றுல இருந்தே பின்னடைவுதான். அடுத்தது எல்முருகன் வந்து கழட்டிடுவாரு, இல்ல வளைச்சிருவாருன்னாங்க, அவர் எங்க இருக்காருன்னே அவருக்கே தெரியல. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அக்கா ஒருத்தங்க இருந்தாங்களே தமிழிசை, பாவங்க அந்த அக்கா பாட்டுக்குங்க செவனேன்னு இருந்தாங்க கவர்னரா. நீங்க உங்களை ஜெயிக்க வைக்கிற எல்லாத்துக்கும் அண்ணாமலை தான் காரணம். ஒருத்தனையும் ஜெயிக்க விடாம வேலை பார்த்தான். நயினார் நாகேந்திரனுடைய அந்த 4 கோடி ரூபாய் பண மேட்டரை போட்டுறது அண்ணாமலை, யாருக்கும் கட்சி வேலை செய்ய விடாம பாத்துக்கிட்டது அண்ணாமலை. கடைசியில அந்த அக்காவையும் ஒண்ணு இல்லாம முடிச்சு விட்டாங்க. அந்த அக்கா பாவங்க. இது கூட பரவாயில்ல பிரதர், அந்த அக்கா அந்த எலெக்ஷன் சமயத்துல ஜூம் மீட்டிங்ல பிரச்சாரம் பண்றப்ப பிட்டு படத்தை கூட போட்டு விட்டாருங்க. அதுல கூட அந்த அக்கா ரொம்ப காண்டாகி தெருவா அலைஞ்சி பேய் அரைஞ்சாப்புல உட்கார்ந்து இருந்துச்சு, பார்க்கவே பாவமா இருந்துச்சு. இப்படி சொந்த கட்சிக்காரங்க ஜெயிக்க கூடாதுன்னு ஒரு பக்கத்து வேலை பார்த்தது இந்த அண்ணாமலை தான். இப்ப அண்ணாமலைக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து டெல்லியில செம்ம டோஸ் உண்டுங்க அண்ணாமலைக்கு. இப்ப இந்த கதையை எப்படி மாத்தலாம், இதுக்கு யாரை வச்சு நம்ம என்ன, அதாவது இதுக்கு யாரை வச்சு நம்ம என்ன ஸ்கிரிப்ட நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வந்து யோசனையில அண்ணாமலை இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம். இன்னைக்கு சாயந்தரம் அண்ணாமலை கமலாலயத்துக்கு வர்றதாகவும் பிரஸ் மீட் வைக்கிறதாகவும் பாஜக சொன்னாங்க. அப்படி பிரஸ் மீட்டை வச்சு உண்மையிலேயே அங்க வந்து கேள்வி கேட்க போற பத்திரிகையாளர்கள் கேட்கணும், ஏங்க ஜூன் 4ஆம் தேதி வாங்க சவால் விடுறாங்க கழட்டிடுவேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு ஏங்க கழட்டலன்னு கேட்கணும்.
ஆனா அவங்க கேட்பாங்களாங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஓகே, அடுத்து இந்த பாஜக கூட்டணியில் முக்கிய அங்கம் வகித்த கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாமக. இறுதி நேரம் வரைக்கும் அதிமுகவோடு இணைவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா கடைசியில் அண்ணாமலையோடு இணைந்தாங்க. தர்மபுரியில் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் போன தேர்தல்ல. இந்த தேர்தல்ல அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவங்களும் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த தோல்வியை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? வன்னியர் சமூகத்து மக்களுடைய மேம்பாட்டுக்காக தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க, அதே வன்னியர் சமூக மக்கள் அதிகமாக உள்ள தொகுதியிலேயே தோத்து போயிருக்காங்களே, அது பற்றி உங்களுடைய பார்வை? பிரதர், அதாவது சாமானியர்களான வன்னியர் மக்களினுடைய ரத்தத்தை கடிச்சு உறிஞ்சிற அட்டை பூச்சியான அந்த பாமகவை அந்த சமூக மக்களே புறக்கணிச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். அதான் உண்மை. இதுல கூட அன்புமணியோட பிள்ளைங்க எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், பெரியமா சித்தப்பா. ஏமா, உங்களுக்கும் அந்த மக்களுக்கும் ஏதாவது ஒத்து போதா? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்க பல இருக்கீங்க, ஏசிலேயே இருந்திருப்பீங்க, நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஃபுட் அந்த மாதிரி. இந்த எலெக்ஷன் சமயத்துல நீங்க சித்தப்பா சித்தி பெரியமான்னு அழுதா மட்டும் மக்கள் நம்பிடுவாங்களா? இல்ல இதுக்கப்புறம் இந்த மீறி வரக்கூடிய 5 வருஷத்துல உங்களை இந்த பக்கம் பார்க்க முடியுமா? உங்களால மொட்டை வெயில்ல 1 மணி நேரம் அந்த மக்கள் கூட நின்று வேலை செய்ய முடியுமா? நீங்க வேலை கூட செய்ய வேணாம், அவங்க கூட காட்டுல மேட்டுல 1 மணி நேரம் நிக்க முடியுமா? உங்களுக்கு அந்த மக்களுக்கு சம்பந்தம் இருக்கா? அந்த மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி வன்னியர்கள், நாங்களும் வன்னியர்கள், எங்க சாதின்னு போட்டு அந்த மக்களுடைய ரத்தத்தை அட்டை பூச்சி மாதிரி உறிஞ்சினாலும் அந்த மக்கள் உங்களுடைய சுயநலவாத அரசியலை புரிஞ்சுக்கிட்டு புறக்கணிச்சிருக்காங்கன்னு சொல்றேன் பிரதர். மாம்பழம் மாங்கொட்டை பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுல அன்புமணி சொன்னாரு, நான் பானையை உடைக்கத்தான் வந்திருக்கேன். வெக்கமா இல்ல உனக்கு? விசிகா இன்னைக்கு மாநில கட்சிங்கிற ஒரு அந்தஸ்து வாங்கிருச்சு, அந்தஸ்துக்கு வந்துருச்சு. அந்த அந்தஸ்தை இழந்து நீ எல்லாம் பல வருஷமாச்சு அன்புமணி, பல வருஷமாச்சு. ஏதோ அந்த பாஜக கூட கூட்டணியில இருந்ததுனாலதான் உனக்கு இந்த மாம்பழங்கிற சின்னமே கிடைச்சிச்சு. அதை நீ முதல்ல மறந்துடாத. நீ பானையை உடைக்கிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல உன் மாங்கொட்டையை முதல்ல காப்பாத்துற வழியை போறதா. கொட்டையை பிடிக்கிட்டாங்களே, சாதியை வச்சு உருட்டின அங்க அதே தர்மபுரி மாவட்டத்துல பல கலவரங்கள் செஞ்சு பல குடிசைகளை கொளுத்துனீங்க. இன்னைக்கு மக்கள் அடிச்சு வெளியே துரத்திட்டாங்களா? இதுல உன் பிள்ளைங்களை விட்டு என் சித்தப்பா என் சித்தி நாங்கெல்லாம் ஒரு குடும்பம். டேய், காமெடியா இருக்குடா. ஒரு நாள் உன் பிள்ளைங்களால நேர்மையா அந்த மக்கள் கூட டிராவல் பண்ண முடியுமா? ஏன்டா டே, நீ வேற அவங்க வேற. நாமெல்லாம் சத்திரியர்கள். இப்படி புஜத்தை தூக்கி சொன்னீங்களே, நாமெல்லாம் சத்திரியர்கள். இப்படி சொன்ன ஐயாவுக்கு இந்த தர்மபுரி தோல்வி மாபெரும் வெற்றி. இது ஐயாவுக்கு கிடைச்ச வெற்றி. தமிழின போராளி ஐயாவுக்கு கிடைச்ச வெற்றி. தமிழின போராளியா? ஒண்ணு இல்ல பிரதர், இந்த மாதிரி ஒடிசாவில தமிழர்களை கேவலப்படுத்தி பேசுறாங்களே ராமதாஸ் கேக்குறாங்க. உடனே ராமதாஸ் யாருன்னு கேக்குறாரு, ஏங்க மோடி அமித்ஷாவும் தான் பேசியிருக்காங்கன்னு கேக்குறதுக்கு அடுத்த வார்த்தை பேசவே இல்லைங்க. இந்த லட்சணத்துல தமிழின போராளி ராமதாஸா? பிரதர், பாஜகவுக்கு இந்த எலெக்ஷன்ல எப்படி நம்ம தமிழ்நாட்டுல பெரிய அடி நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமோ பெரிய வெற்றியோ, அது போல பாமகவுக்கும் இந்த எலெக்ஷன்ல பெரிய அடிங்கிறது நமக்கு பெரிய வெற்றி. இந்த காலத்திலையும் சாதி பெருமை பேசிக்கிட்டு சாதி ரீதியான சின்னங்களை பச்சை குத்திக்கிட்டு அந்த சமூகம் சார்ந்த பசங்களை இளைஞர்களை தவறான வழிமுறைப்படுத்தி அவங்களை ஏற்றி விட்டு பல பேர் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய பாமக போன்ற சமூக விரோத கட்சிகள் இருக்கிற இடம் தெரியாம போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதற்கு நமக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன் பிரதர். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. பிரதர், தேங்க்யூ பிரதர்.